Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி விதமான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, விதவிதமாக பண்ண முடியும். ஓகேவா? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி கட்ட மாட்டாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல கட்டுவாங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும், அதுல என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் ஆகி ஆர்கனைஸ்டா இருக்கும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுல எனக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் ரன் இன் கர்னல் மோட். கர்னல் மோட்ல தான் நம்மளுடைய ஓஎஸ் உடைய எல்லா சர்வீஸுமே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ கர்னல் மோட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நம்ம ப்ராசஸர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸர் இருக்க சர்வீசஸ் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம். ஓகேவா? ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் ஆப்ரேட் பண்றதுக்கு, அதுக்கு பேர் தான் கர்னல் மோட். அந்த மெமரியை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கர்னல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நம்மளுடைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் கம்பைன் பண்ணி ரன் பண்ண வைக்கிது. ஓகே, அண்ட் ஆர் த பார்ட் ஆஃப் த சிங்கிள் லார்ஜ் ப்ராசஸ். மோனோலித்திக் அப்படின்னாலே ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா என்னால் ஒரு விஷயத்தை ரன் பண்ண வைக்க முடியுதுன்னா அதுதான் மோனோலித்திக் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓஎஸ் ஃபங்க்ஷன், அதாவது ஓஎஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் டிரைவர் எதா இருந்தாலுமே எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி, தட் மீன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்னால் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும்னா அது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்லாம். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஹெல்ப் வேணுமோ கேட்டு ஒன்று வேணும்னா நான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதை மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதோடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் டியூ டு லெஸ் ஓவர்லெட். நிறைய பேர் இல்லாதனால கம்மியாக தான் இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தென் டிசைனுமே சிம்பிளாக இருக்கும். சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது சர்வீசஸ்மே ஒரே நேரத்தில் பண்ணுறனால எனக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஒரே நேரத்தில் பண்ண வைக்கிறனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது எரர் வந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுமே கஷ்டமாக இருக்கும். ஓகே, தென் போர் மாடுலாரிட்டி. ஒரு காம்போனன்ட் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஒரு இடத்துல அப்படின்னா ஒட்டுமொத்த சிஸ்டமையுமே அது பாதிக்கும். ஸோ அதனால தான் போர் மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லேயர்டு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லேயர் அப்படின்னாலே என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இதுவாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம லேயர்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவைடட் இன்டூ லேயர், ஈச் பில்ட் ஆன் த டாப் ஆஃப் லோயர் லேயர்ஸ். ஓகேவா? ஒரு லோயர் லேயர் இருக்கும், இதுக்கு மேலே அடுத்தடுத்து அதுக்கு மேலேன்னு நெக்ஸ்ட் லேயராக நம்ம போட்டுகிட்டே போவோம். ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு லோயர் லேயர் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும். இதோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயரில் இருக்கிறது, அதாவது லாஸ்ட்ல இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன இருக்கும், ஓஎஸ் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். அடுத்து என்ன லாஸ்டா நமக்கு இருக்கும், யூசருடைய இன்டர்ஃபேஸ், நம்ம பண்ற அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி லேயர் பை லெவலா போகும். ஸோ ஈச் லேயர் ஒன்லி யூசர் சர்வீசஸ் ஆஃப் த லேயர் இமீடியட்லி பிலோ விட். அப்போ ஒரு ஓஎஸ் லேயர் இருக்குன்னா அது கீழே இருக்க ஹார்ட்வேர் லேயரோட சர்வீசஸ் என்னவோ அதை இமீடியட்டா எடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் லேயர்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலர் அண்ட் ஈஸியர் டு மேனேஜ். ஈஸியாக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா என்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சி அதை டீபக்கிங் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் லேயர் பை லேயராக இருக்கனால. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கனால ஒருத்தர் சார்ந்து இன்னொருத்தவங்க இருக்க மாதிரி போகிறப்ப நமக்கு நெக்ஸ்ட் லேயராக இருக்கிறப்ப எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன், டிஃபைனிங் ப்ராப்பர் அப்ஸ்ட்ராக்ஷன் பிட்வீன் லேயர் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஓகேவா? இது லேயர்டு ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். மைக்ரோ கர்னல் அப்படின்னா என்னன்னு சொல்றோம், ஒரு மெமரி ஸ்பேஸ். எதுக்குன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் சேர்த்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுறது தான் கர்னல் அப்படின்றது. மைக்ரோ கர்னல் அப்படின்னா சின்னது. ஓகேவா? ஸோ அங்கே என்ன பண்ணோம், எல்லா ஓஎஸ் ஃபங்க்ஷனையும் ஒன்று சேர்த்து அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா மொத்தத்தையுமா ரன் பண்ண வச்சது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். பட் மைக்ரோ கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையான மோஸ்ட் எசென்ஷியலாக இருக்க ஓஎஸ் ஃபங்க்ஷனை மட்டும் கர்னல் மோட்ல
மோட்ல ரன் பண்ண வச்சு மற்ற எல்லாத்தையும் செப்பரேட் ப்ராசஸர்ல போட்டு ரன் பண்ண வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்வோம். ஓகே, கர்னல் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த ப்ராசஸ், லோ லெவல் அட்ரஸ் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், த்ரெட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் இந்த கர்னல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். யூசர் மோட்ல தனியா செப்பரேட்டா சர்வர்ல போட்டு மற்ற ஃபங்க்ஷனை தான் ரன் பண்ண வைக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஹை மாடுலாரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, தென் ஈஸியர் டு எக்ஸ்டெண்ட் அண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிகாஸ் ஓவர் ஹெட் அதிகமாகிட்டே போறனால அதுக்குள்ள இருக்க இன்டர் கம்யூனிகேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா கர்னல் மோடுக்கும் யூசர் மோடுக்கும் மாத்தி போயிட்டு வரனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கனால இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராதான் இருக்கும். ஓகேவா? இது மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா மாடுலார் ஸ்ட்ரக்சர். மாடுலார் அப்படினாலே என்னன்னா the combination of monolithic and மைக்ரோ கர்னல்ல தான் நம்ம மாடுலார் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? சோ மோனோலித்திக் என்ன பண்ணும், எல்லா OS ஃபங்க்ஷனையும் ஒட்டுக்கா ஒரே நேரத்துல ரன் பண்ண வைக்கும். மைக்ரோ கர்னல் சம் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப எசென்ஷியலா தேவைப்படுற ஃபங்க்ஷனை மட்டும் கர்னல் மோட்ல போட்டு மத்ததெல்லாம் யூசர் மோட்ல போடும். இது ரெண்டுமே சேர்ந்தா அதுக்கு பேரு மாடுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா OS structure as a set of module that can be loaded and unloaded dynamically. அதுக்கு வேணுன்ற நேரத்துல நினைச்ச இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா டைனாமிக்கலா அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாடுலார் ஸ்ட்ரக்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா flexibility and extensibility. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு மைக்ரோ கர்னல் கம்பேர் பண்றப்ப இதுல என்ன ஆகுதுன்னா ரெண்டும் கம்பைன் பண்றப்ப மாடுலார் ஸ்ட்ரக்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள், லினக்ஸ் யூசஸ் மாடுலார் ஸ்ட்ரக்சர் வித் டைனாமிக்கலி லோடட் கர்னல் மாடியூல் யூஸ் பண்ணி லினக்ஸ் என்ன பண்ணுனா மாடுலார் ஸ்ட்ரக்சரை ரன் பண்ண வைக்குது. ஓகேவா? அடுத்த டைப் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர். ஹைபிரிட் அப்படினாலே என்ன, பல வகை ஒன்னு சேர்ந்ததை தான் நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ a combination of different structure to the leverage strength of each. நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மோனோலித்திக்கா இருக்கட்டும், லேயர்டு ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், மைக்ரோ கர்னலா இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து எனக்கு ஒன்னு ரன் பண்ண வைக்குது அப்படின்னா அது ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஹைபிரிட் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா மேக் OS, விண்டோஸ் NT இதெல்லாம் சேர்ந்து ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர்ல வருது. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளையன்ட் சர்வர் மாடல். கிளையன்ட் சர்வர் மாடல் அப்படினாலே என்ன, கிளையன்ட் நம்ம ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய வேலையை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சர்வர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிளையன்ட் என்ன கேக்குறாங்களோ அதை சர்வர்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க கிளையன்ட்டுக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வரதான் கிளையன்ட் சர்வர் மாடல்னு சொல்லுவோம். சோ OS is viewed as the collection of services provided by the server. சோ சர்வர்ல தான் OS ஓட எல்லா சர்வீசஸுமே இருக்கும். கிளையன்ட்டுக்கு என்ன சர்வீஸ் அதுல தேவைப்படுதோ அதை ரெக்வெஸ்ட் கொடுத்து சர்வர்ட்ட அந்த சர்வீஸ் இருக்கான்னு கேட்டு அந்த கிளையன்ட்டுக்கு கொடுக்கிறதுக்கு பேரு இந்த கிளையன்ட் சர்வர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ these are the 6 important types of the operating system structure. ஓகே, monolithic structure, layered structure, micro kernel structure, அடுத்து modular structure, next hybrid structure, client server model. இதுக்கு சிம்பிளா இருக்க டயகிராம்னு பாத்தீங்கன்னா முதல்ல சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் மோனோலித்திக்னு சொல்றோம். அதுல MS OS க்கு எப்படி இருக்கும், RAM BIOS, MS device இது மாதிரி தான் எல்லாமே சேர்ந்து இருக்கும். தென் யூனிக்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? லேயர்டு ஸ்ட்ரக்சர்னா இந்த மாதிரி தான் 0th லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் டு n லேயர் வரையும் போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறது லேயர்ல என்ன சொன்னா ஹார்ட்வேர்னு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேல இருக்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ்னு. ஓகேவா? அடுத்து மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். மைக்ரோ கர்னல் எப்படி இருக்குன்னு சொன்னா ஹார்ட்வேர் இருக்கும். மைக்ரோ கர்னலை பொறுத்தளவு சம் கம்யூனிகேஷனை என்ன பண்ணும், டிவைஸுக்கு தனியா கொடுத்துரும் கர்னல் மோடுக்கு, மித்ததெல்லாம் எங்க கொண்டு போய் கொடுத்துரும், யூசர் மோட்ல கொடுத்துரும். ஓகேவா? அது மைக்ரோ கர்னல். அடுத்து மாடுலார் ஃபங்க்ஷன். இந்த மாடுலார் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறது. சோ மைக்ரோ கர்னல்ல மோனோலித்திக்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து ரன் பண்ண வைக்கிறது இந்த மாடியூல்ஸோட வேலை. ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுல மேக் OSும் iOSும் என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல கர்னல் ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர்ல வரும். சோ ஹைபிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ these are the some examples to identify the operating system structure. ரொம்பவே சிம்பிள் क्वेश्चन, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.